முன்னதாக கடவுள் என்னோடு பேசின ஒரு காரியம், நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாருக்குமே ஒரு காரியம் பிடிக்கும். என்ன காரியம் பிடிக்கும்னா, மாற்றம் ரொம்ப பிடிக்கும். சேஞ்ச், ஒரு சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற சேஞ்ச் எப்படி சேஞ்ச் அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலை இப்படி மாறினா நல்லா இருக்குமே, இது இப்படி மாறினா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலை இப்படி மாறினா நல்லா இருக்குமே. இந்த சிலர் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு செலூனுக்கு போனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் அவங்க அதை தாண்டி அங்கே 4 ஃபோட்டோவை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஃபோட்டோஸை காட்டி அப்படி கேட்போம். இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா காரியத்துலேயுமே ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி ஒரு வாஞ்சிருக்கு. சில காரியங்களில் மாற்றம் உண்டாகணும்னு வாஞ்சிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இதையும் தாண்டி கொஞ்சம் அங்கால போயிட்டு இந்த பிரச்சனை மாறணும், இந்த பிரச்சனை நீங்கணும், இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஓகே. இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்குது என்னென்னா, நம்ம மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம், இவங்க மாறணும், இவங்க மாறணும், அவங்க மாறணும், அது மாறணும், இவங்க மாறணும், இவங்க இப்படி செய்கிறது மாறணும், அவங்க அப்படி செய்கிறது மாறணும்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க மாறணும், இவங்க மாறணும், அது மாறணும், இது மாறணும்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மற்றவங்கெல்லாம் மாறணும்னு நினச்சது போதும் ராசா, முதல்ல மாற வேண்டியது யார்? நாங்கள். மற்றதை மாற்றுறதை விட்டுட்டு நம்மளை மாற்றுவோம், மற்றது மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றதை வந்து மாற்றுறதை விட்டுட்டு நம்மளை நாங்கள் மாற்றும். பாருங்கள், இந்த போயிட்டு இந்த இங்கே காண்றது கிடைக்காது, அப்பப்போ காண்றது தான். இந்த ஒரு எம்டி ஏரியாவில் ஒரு ஆள் போயிட்டு ஒரு குப்பை பேக்கை போட்டு போயிடும். ஒரு ஆள் ஒன்று பண்ணிட்டா எல்லாம் போய் அந்த இடத்துல குப்பை போடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, பாருங்கள் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் போடுறதை முதல்ல நிறுத்துங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக நிறுத்தினா அந்த இடத்துல குப்பை போடுபடாது. நம்ம லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம செய்யாமல் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லிட்டு, இல்லை அவங்க அப்படி செய்கிறாங்க அதனால தான் நான் அப்படி செய்கிறேன், இல்லை அவங்க தான் மாற்றணும், இவங்க தான் மாற்றணும்னு சொல்லி நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவர்களுக்கு கை நீட்டி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், மாற்றம் முதல்ல எங்களுக்குள்ள ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேஞ்ச், எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரட்டும். எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவன் ஓவர் நைட் சேஞ்ச் ஆக மாட்டான். ஏன்னா நாமளே எத்தனை வருஷம் போயில சேஞ்ச் ஆகிருக்கோம். பக்கத்தில் இருக்கால் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது, நம்ம சேஞ்ச் ஆகும். நம்ம சேஞ்ச் ஆகி அந்த கன்சிஸ்டன்சியை வச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தென் பார்க்குறவங்க மாற ஆரம்பிப்பாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மாறுவோம், நம்ம மாறி நம்ம கொஞ்சம் முன்னோக்கி நடந்து செல்வோம், அதே கண்டினியூ பண்ணுவோம், அதே கடைபிடிப்போம். அப்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் எதையெல்லாம் மாறணும்னு, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதில் ஆண்டவர் சிலதை நமக்காய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 55 verse 8 to 9. இது ஒரு வித்தியாசமான வசனம் தான். பட் இதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். ஐசாயா சாப்டர் 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சரி, ஆண்டவர் சொல்றார், என் நினைவு உங்க நினைவு இல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சரி கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் நமக்கு தெரியும், இந்த வசனம் நமக்கு தெரியும், பல முறை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் எப்பயுமே எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆசீர்வாதத்துக்காக தான் பயன்படுத்துவோம். என்னது, அதாவது நாங்கள் சொல்லுவோம், என்னுடைய வழி ஆண்டோட நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லைப்பா, என் நினைவு ஆண்டோட நினைவு இல்லைப்பா. பாருங்கள், வார்த்தை சொல்லுது, பூமியை பார்க்கணும், வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்னோட நினைவுகள் காட்டணும், ஆண்டோட நினைவுகள் மேலே இருக்குது, ஆண்டவர் என்ன அவ்வளவா ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இது எப்பயுமே ஆசீர்வாதத்துக்கு நேராகவே நாங்கள் இந்த வார்த்தையை கொண்டு வர்றவங்களா இருக்கிறோம் தானே? அப்படி தானே? ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் நம்ம சொல்லுவோம், நான் வந்து ஒரு சின்ன வீடு உண்டு, சின்ன வீடுனா ஸ்மால் ஹவுஸ், ஓகே, ஒரு சின்ன ஸ்மால் ஹவுஸ், ஒரு 2 bedroom ஹவுஸ் அப்படி ஒன்று இருந்தால் நல்லோன்னு நினச்சேன்.
ஏன் தப்பு இல்லை, இது யாரோ அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் இருந்தால் காணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு 4 பெட்ரூமில் 5 பெட்ரூமில் ஹவுஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதாவது என்னுடைய நினைவு இருந்துச்சு ஒரு 500-600,000 ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்குவோன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு 1 million ஒரு ஹவுஸ் கொடுத்துட்டாரு, அது கட்டக்கூடிய தயவு எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டு சொல்லுவோம். ஆண்டோடைய நினைவு பெருசாக இருக்குது, என் நினைவு மாதிரி இல்லை அப்படின்னு. ஆமென். நான் ஒரு சின்ன கார் மருட்டி ஒன்று இப்படியே நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கத்தரை சேவிப்போன்ற மாதிரி ஒரு சின்ன காரை வச்சுட்டு நான் இருக்கலான்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எனக்கு ஒரு பெரிய SUV கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லுவோம். என்னுடைய நினைவு இல்லை, ஆண்டவர் எனக்கு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களை மாற்றுறதுக்காக அவங்கள உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கேன். ஆமென். புரியுதா? ஆமென். சிலரை எங்கள் லைஃப்பில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. சில சூழ்நிலை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு. சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் போகிறோம். சிலர் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏன்னு சொல்லி சொன்னால் அவருடைய நினைவு எங்கள் வாழ்க்கையில் பெரியதாக இருக்குது. ஆகவே அந்த பெரிய நிலையை நாங்கள் அடையணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஆள் இந்த சூழ்நிலையில் நம்ம ஜெயம் கண்டா தான் நமக்கு ஆண்டவர் எதிர்க்க பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த கணவன் மனைவி உறவில் எப்போ பார்த்தாலும் அநேகர் சொல்கிற காரியம், என் கணவன் மாறணுமே, அந்த ஆள் ஒரு மாறி ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் மனைவியோட வேலை கணவனை குறை சொல்கிறது, கணவன்ட வேலை மனைவியை குறை சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் கணவன் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் மனைவி சரியில்லை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. இதை விட்டுட்டு அந்த கணவன்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கணவனை மாற்றுறதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். 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 இந்த கணவன் ஒரு பயங்கர செலவாளியாக இருக்கும், அப்படி தானே? ஆமென். ஒரு மனைவியை கொடுத்துருப்பாரு, பக்கத்து வீட்டுக்கு 100 கிராம் சீனி கூட கொடுக்காத ஒரு மனைவி. சரியா? அப்படிப்பட்ட ஒரு மனைவியை ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அப்போ தான் அடங்குவீங்க. உங்களை அப்படி தான் திருத்தலாம். ஆமென். ஏன்னா உங்களை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது கஞ்சத்தனம் பட சொல்லலை, மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்ல காரியம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஏன் அப்படி சில காரியங்களை நம்ம லைஃபுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லி சொன்னால், எங்களை மாற்றி எங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறனால. ஹல்லேலூயா. 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 இந்த கணவன் ஒரு சரியான ஒரு கோபக்கார கணவனை சம்டைம்ஸ் மனைவிக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஆள் ஒரு சரியான கோபக்கார மனுஷன், எதையும் பேச முடியாது. நம்ம வீட்டில் வாங்கின 3வது டிவி இந்த டிவி, ஏன்னா வருஷம் இந்த மனுஷனுக்கு கோபம்னா டிவி அடித்து உடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒரு பயங்கர கோபக்கார மனுஷன். அந்த மனுஷன் அங்கேருந்து டிவி உடைச்சா நீங்கள் கிச்சன்லேருந்து கிரைண்டரை தூக்கி கீழே போடுறீங்க. இப்படி வாழ்க்கை வாழ இயலாது. அப்போ அவர் பாப்பார் சரியாக தானே போய்கிட்டு இருக்குன்ட்டு அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் டிவியை போட்டு அடித்து உடைச்சா, உடைச்சிட்டிங்களாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட அன்பு காட்டி பாருங்க. அப்படிங்கிறீங்களா? காட்டி பாருங்க, கஷ்டம். ஆனால் அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவருக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு தான் சொல்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கொஞ்சம் என்ன சொல்கிறது, முஸ்பாத்தி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு நீங்களும் அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு அவங்கள கொடுத்துருக்கதே அவங்கள மாற்றுறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பினால் வென்று கொள்ளும்படியா அவங்கள மாற்றணும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக சில இடங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை போட்டு உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் பாருங்கள், இந்த மனைவிமார், சில மனைவிமார் நல்லோம், சில கெட்டவங்கன்னு சொல்லலை. சில மனைவிமாருக்கு சமைக்க ஒழுங்காக வராது. கடவுளுக்கு ஸ்தோத்திரம், என் மனைவி நல்லா சமைப்பாங்க. சரி, சில மனைவிமாருக்கு நல்லா சமைக்க வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கணவன் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டே இருப்பார். இப்போ இதுக்கு வீட்டில் சண்டை பிடிக்கக்கூடாது. நான் நல்ல ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். சரியா? இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குன்னு சொன்னால், மனைவி சமைக்கிறது நல்லா இல்லை, உப்பு இல்லை, சப்பு இல்லை, டேஸ்ட்டே இல்லை அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுங்கள், நல்ல 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. கிழமைக்கு ஒருக்கா அந்த யாத்ரா, இந்த பிரதர் எல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் தானே பிரதர், சன்ஷைனில் செம்ம ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இப்படி கொண்டு போங்க. சரியா? கொண்டு போய் அங்கே 2 நாள் சாப்பிட கொடுங்க. அதை சாப்பிடக்குள்ள மனைவிக்கு தெரியும், என்ன டேஸ்ட்டாக இருக்குது இது, நானும் ஒன்றை சமைக்கிறேனே, என் மனுஷன் முகம் சுளிக்காமல் இத்தனை வருஷம் சாப்பிட்ருக்கே அப்படின்னு சொல்லி மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பின்பு நல்லா சமைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆமென்.
ட்ரிக்ஸுங்க. ஆமாம், அவங்க மாறுவாங்க. ஐயோ நான் நல்லா இனிமே சமைக்கணும், ஐயோ இதை சாப்பிட்டுட்டா இந்த மனுஷன் இத்தனை காலம் என் கூட குடும்பம் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றுவாங்க. இது ஒரு சும்மா பகடியாக சொன்னாலும் இது மாதிரி தான் நம்முடைய லைஃப்பில் நம்ம கொஞ்சம் காரியங்களை லைஃப்பில் மாற்றும் பொழுது மற்ற இடங்களில் மாற்றங்கள் உண்டாவதை நாம் காணலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வழி தவறி போகிறதுக்கு, இன்றைக்கி பிள்ளை தப்பாக போகுது, தவறானதை செய்து அப்படி இப்படின்னு நம்ம தாம் தீம்னு துள்ளுறோம். இதுக்கு அநேகமான நேரங்களில் காரணம் யார் வளர்க்குற நாங்கள் பெற்றோர். நம்ம எப்படி அவங்கள வளர்க்குறோம். நாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து நம்மளும் பொய் சொல்லாமல் வாழ்ந்து முன்மாதிரியாக இருந்தோன்னா நம்ம புள்ள பொய் சொல்லாது. அப்படி தானே? பொய்ன்னா அது ஒரு பெரிய கொலை மாதிரி நம்ம பிள்ளைக்கு காண்பிச்சு வளர்க்கணும். ஆமேன். நம்ம சர்வ சாதாரணமாக யாராவது கால் அடிச்சு அம்மா வீட்டில் இருக்காங்களா, இல்லையே அம்மா போயிட்டு, ஆனால் அம்மா அங்கே உள்ள நான் இல்லைன்னு சொல்லிட, நான் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ அதை சொல்லி சொல்லி அந்த புள்ள பழகிருச்சு. நாம் கொசிப் பண்ணுறத புள்ள பார்த்தா புள்ளையும் கொசிப் பண்ணும், நாம் பொய் சொல்கிறத புள்ள பார்த்தா புள்ளையும் பொய் சொல்லும், நாம் ஏதாவது தவறான காரியங்களை செய்கிறத பார்த்தோன்னா புள்ளையும் பார்க்கும். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு கை நீட்டி வேலை இல்லை, ஐயோ பாருங்க இவன் இப்படி செய்கிறானே, ஐயோ பாருங்களேன் அவன் அப்படி செய்கிறானேன்னு இல்லை. நாம் மாறினா நம்ம புள்ள மாறும். ஆமேன், ஆமேன். கணவன் மாறும்போது மனைவி மாறுவாங்க, மனைவி மாறும்போது கணவன் மாறுவாங்க. கர்த்தர் சொல்றார், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நான் தான் அனுமதித்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்கள் நினைவு அல்ல என் நினைவு. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, the verse again 55, Isaiah 55, 8-9 திரும்ப வாசிங்க. இப்போ நீங்கள் இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் வாசிக்க போறீங்க. முதல்ல ஆசீர்வாதமாக பார்த்தீங்க, இப்போ பாருங்க ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவங்க மாறணும், இவங்க மாறணும், அது நடக்கணும், இது நடக்கணும் எல்லாம் நினைக்காதீங்க. இது இல்லை என்னுடைய நினைவு. நெக்ஸ்ட் வெர்ஸ். பூமியை பார்க்கிலும் வானங்கள் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், எனக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கமும் திட்டமும் பெரிதாக இருக்கிறது. ஆகவே அதற்காக நான் உங்களை சில சூழ்நிலைகளுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கேன். இடம் கொடுங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க என்ற நான் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தர இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம சவாலை மேற்கொள்கிறோம், எப்படி நமக்கு வருகிற போராட்டத்தை மேற்கொள்கிறோம், அதற்கு தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை பொருந்தின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிப்போம். ரோமர் சாப்டர் 5 verse 3-4. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும். நல்லா கேட்டுக்கோங்க. உபத்திரவமா, எனக்கு உபத்திரவமா இருக்கு, என் கணவனால உபத்திரவமா இருக்கு, என் மனைவியால உபத்திரவமா இருக்கு, என் வேலை செய்யற இடத்துல எனக்கு உபத்திரவமா இருக்கு. இதுக்கு போயிட்டு உலகத்தில் அட்வைஸ் கேட்டால் உலகம் என்ன சொல்லும், உபத்திரவமா தூக்கி போட்டுட்டு போப்பா, வேற ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உலகம் சொல்லும். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உபத்திரவம் பொறுமையையும். உபத்திரவம் என்ன பண்ணுதான்? பொறுமையையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. உபத்திரவன் மத்தியில் தூக்கி எறிகிறது இல்லை, உபத்திரவத்தின் மத்தியில் விட்டுட்டு போறது இல்லை, உபத்திரவத்தின் மத்தியில் அப்படியே ஏலான்னு சொல்றது இல்லை. உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையையும், அப்புறம் பொறுமை பரீட்சையையும். பொறுமையா இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னா ரொம்ப சோதனை வரும். பொறுமையா நீங்க சொல்வீங்க, முடியல, கஷ்டமாக இருக்குது, பொறுத்து போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கிறனால உங்களை ரொம்ப போட்டு உங்களை அப்படியே பண்ணுவாங்க. நீங்கள் தான் பொறுமையாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க. அப்பப்போ பொறுத்து பார்க்குற முடியாமல் போணுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், பொறுமையாகவே இருந்தால் போதும், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சரியா? பேசாமல் பொறுமையாக என்னதான் பரீட்சை வந்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும் நீங்கள் அப்படியே இன்னும் பொறுத்து இருக்கக்குள்ள என்ன நடக்குதா? பரீட்சை நம்பிக்கையையும். ஒரு பரீட்சை வந்துட்டே இருக்குதானே, இந்த பரீட்சை மத்தியில் ஒன்றை மட்டும் நம்புங்க, நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் என்ன விடியப்பார். ஆமென். இந்த பரீட்சை எல்லாம் நான் அப்படியே ஆண்டவரை நம்பிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு நன்மையாக மாறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையும் உண்டாக்குகிறதற்கென்று நாங்கள் அறிந்து. நெக்ஸ்ட் வேர்ஸ். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலைகள் மத்தியில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் எங்கே என்ன உபத்திரவம் வந்தாலும் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் பொறுமை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொறுமை உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, விடுதலையை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென்.
ஆகவே சுற்றி இருக்கிறவங்க மாறணும், அவங்க மாறணும், இவங்க மாறணும்னு இல்லாமல், ஆண்டவரே நான் என்ன மாறணும், எனக்குள்ள என்ன மாறணும், அதை கொஞ்சம் காண்பிங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காரியம் மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய தயவுகளை, கிருபைகளை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதன்படி செயல்படும் போது நமக்கு நிச்சயம் ஒரு பெரிய ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வின்டரில் குளிருதுன்னுக்கிட்டே இருக்க முடியாது. அது குளிர் எப்படியுமே ஒரு 3-4 மாதம் இருந்துட்டு தான் போகும். நீங்கள் அந்த குளிர் மத்தியில் ஒன்று ஹீட்டரை போடுங்க, இல்லாட்டி ஜக்கெட்டை போடுங்க, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. இது ரெண்டையும் செய்யாமல் குளிருதுன்ட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்யணுமோ, நாம் பொறுமையாக போகணும். நாம் பொறுமையாக போனால் தான் இதை மாற்றலாம். நாங்கள் இந்த உலகத்தார் மாதிரி அடித்தோம், முடித்தோம், தூக்கணும், வீசணும்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆகவே நாம் பொறுமையாகி போய் நான் ஜெயத்தை கண்டு கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. இந்த மோசேயுடைய வாழ்க்கை, சரியா? மோசேயுடைய வாழ்க்கை ஒரு நல்ல அந்த 5 புத்தகத்தை வாசிங்க, நிறைய விஷயம் நம்ம லைஃப்லேயே நமக்கு மாற்றிக்கொள்ள முடியுமா இருக்கும். ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். இந்த மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்து, நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தெரிந்தெடுத்தார்னு சொல்லி. ஆனால் இந்த மோசே எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னால், பயங்கர யாரு ஒரு முட்கோபி. ஆச்சு பூச்சுன்னா வெட்டி போட்டு போயிடுவார். அப்படி ஒரு ஆள், பயங்கர ஒரு கோபமான ஒரு ஆள். நம்ம சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வச்சு எப்படி இதை செய்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் எல்லாம் இப்போ எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்ம எல்லாம் இருக்கோம், ரைட்? நம்ம என்ன சும்மா யோசிப்போம். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரமாய் ஜனங்களே, நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே நான் அங்கேருந்து விடுவிக்க போகிறேன். சரியா? அவங்க எல்லாரும் அங்கேருந்து விடுவிச்சு ஒரு லீடரை போட்டு, அந்த லீடரை வச்சு நான் அவங்க எல்லாரையும் கானானுக்குள்ளே கொண்டு போகிறேன். நான் ஒரு ஆளை நினச்சி வச்சுருக்கேன், அதுதான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனில் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, இந்த ஆளை தான் நான் கொண்டு போய் நான் இது பண்ண போகிறேன். யார் இந்த ஆள் அப்படின்னா, இவர்த்த பேர் தான் மோசே. இவர் தான் இப்படி பார்வோண்ட அரண்மனையில் இருக்கிறாரு. இவர் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இவர் இப்போ ஒரு கொலை செஞ்சுருக்கார். என்ன பண்ணியிருக்காரு? எதுக்கு கொலை செஞ்சாருன்னா, மோசே எபிரேயனுக்கு விரோதமாக எபிரேயன் ஆளுகிறான். யாரை? எகிப்தியனை. மன்னிச்சுக்கோங்க, எகிப்தியன் எபிரேயனை ஆளுறான். எகிப்தியனுக்கு அடிமையாக எபிரேயன் இருக்கிறான். ஸோ எபிரேயனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறான்னு சொல்லி மோசைக்கு கோவம் வந்துச்சு. மோசை என்ன செய்கிறாரு? எடுத்து ஒரே வெட்டு ஆளை கொண்டு தூக்கி புதைச்சாச்சு. இப்போ இதை நமக்கு காட்டுறாரு ஆண்டவர். காட்டிட்டு சொல்கிறாரு, இவர் தான் ஆள், இவரை வச்சு தான் நான் இவ்வளோ பேரையும் நான் நடத்திருக்கேன்னா நாம் என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது எப்படி இந்த ஆளை வச்சு நடத்த முடியும்? இந்த ஆள் பயங்கர கோபம் பார்க்கார ஆள், இந்த ஆள் போகிற வழியில் இருக்கிற எல்லா இஸ்ரவேலையும் அடித்து கொண்டுருவோம் போல இருக்கே, இந்த ஆள் சரி வராது, இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆள் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் சொல்லுங்கள்? அந்த மோசையை தான் தெரிந்து கொண்டார். ஆமே, அந்த மோசையை தான் தெரிந்து கொண்டார். ஐயோ, ஏன் ஹஸ்பண்ட் ஒரு மோசமான ஆள், அந்த ஆள்கிட்ட பேசவே இல்லை, டைம் பார்த்து தான் பேசணும். இல்லை, அவர் உங்களுக்கு கொடுத்துருக்குது உங்களுக்கு அவரை மாற்றுறது. ஆமே. ஐயோ, இந்த பாஸ் சரியே வர மாட்டார், இந்த பாஸ் கிட்ட வேலை செய்யவே முடியாது, இந்த பாஸ் 9 மணிக்கு வேலைக்கு நிற்கணும்னா 9:05 போனாலும் அந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருக்கும், வேலையே செய்யாது. ஆமாம், உங்களை ஏன் அங்கே போட்டிருக்காருன்னா உங்களுக்கு பங்க்சுவாலிட்டி படித்து கொடுக்குறாரு. என்னது? பங்க்சுவாலிட்டி படித்து கொடுக்குறாரு. நேரத்துக்கு வேலைக்கு போகிறது உங்களுக்கு படித்து கொடுக்குறாரு. ஆமென். ஏன் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றிருக்காரு. அப்போ தான் நீங்கள் பங்க்சுவாலிட்டியாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நான் இன்னைக்கு இதுக்கு சொல்லலை, சபையில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த சபை நீட்டாக இருக்குது, இந்த சபை அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பலது சொல்கிறாங்க. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு பாஸ்டர் கீழே ஊழியம் பண்ணேன். அவர் அப்படி தான், அவர் பயங்கர ஸ்ட்ரிக். அவர் கடைசியில் நின்று இப்படி அந்த பிளெஸிங்கை கொடுப்பாரு. பிளெஸிங்கை கொடுக்குற நேரத்தில் அதுக்குன்னு ஒரு டோன் சொல்லியிருக்காரு, ஆர்கனில் கொடுக்கணும். அந்த டோன் கொடுக்காட்டி அன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு டோன் கிடைக்கும். அதாவது எல்லாம் ப்ராப்பராக போகணும். இது இந்த எல்லாம் அந்த 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 சிஸ்டமேட்டிக்கலி இருக்கணும். அவர் சேர்ச்சால் முன்னுக்கால் நடந்து வரக்குள்ள எல்லாம் இப்படி இருக்கணும். அந்த சேர் அங்கே இருக்குது, இது ஏன் அங்கே இருக்குது, அந்த வாரி அங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு. இதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த டைம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முதல்ல சொல்கிறேன்.
20-25 இயர்ஸ்க்கு. எனக்கு அந்த நேரம் அது சரியான கஷ்டமாச்சு. ஆனால் நான் முறுமுறுக்கலை. நான் அதை கேட்டேன், நான் கற்றுக்கிட்டேன். நான் சரி அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் செய்யணும், இப்படி தான். ஆனால் எனக்கு அந்த நேரம் தெரியாது என்னது, நான் பாஸ்டராக போகிறேன், நான் ஒரு நாள் சபை வச்சுருக்க போகிறேன், எனக்கு ஒரு சபை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, எனக்கு இப்படிலாம் ஆண்டவர் தர போகிறாரு. எனக்கு 25 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ஐடியாவே இல்லை. என்ன 25 வருஷம், எனக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு அப்படியே ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு அப்படியே ஒரு எண்ணமே இல்லை. ஒரு நாள் நான் என் மனைவிட்ட கூட சொன்னதே இல்லை எனக்கு இவனுக்கு சபை ஒன்று செய்யணும்னு. ஆனால் அது யாரோட நினைவில் இருந்துச்சு? அவருடைய நினைவில் இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அவர் என்னை ட்ரெயின் பண்ணார். இன்னைக்கு அவர் என் கையில் கொடுக்கக்குள்ள எனக்கு தெரியும், இப்படி தான் இதெல்லாம் இருக்கணும். ஆமென் ஆமென். நான் அங்கே ட்ரெயின் பண்ணப்பட்டேன். 13 வயசுலேருந்து ஊழியத்தில் போட்டு உருட்டி பிரட்டி அங்கே திட்டு வாங்கி இங்கே திட்டு வாங்கி கஷ்டம், அப்படி கஷ்டம். ட்ரம் அடிச்சுட்டு இப்போ நான் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்துட்டு பீட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், நான் ஒரு 13-14 வயசு ஜனுமாரி தான். மீட்டை மிஸ் கிட்ட வந்து திட்டு கிடைக்கும். இங்கே வந்து செம்ம ஒரு திட்டு ஹேட்டனில் வச்சு, எங்கடா பார்த்துட்டு இருக்க, அடுத்த முறை என்ன ஜெபத்தோட்ட ஜெயக்கத்துக்கு புத்தகம் தான் முகத்துக்கு வரும் அப்படின்ட்டு இங்கே போயிட்டு சந்தரபா தரபரான்னு அந்நிய பாஷையில் பேசி ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பார்த்து பயத்தோட கர்த்தரோட ஊழியத்தை சரியாக செய்யணும், பயத்தோடு செய்யணும், நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். இன்னைக்கு நான் அன்னைக்கு வாங்கின ஏச்சுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். அது என்ன டிசிப்ளின் பண்ணிச்சு. ஆமென். அது என்ன சரியான ட்ரக்குக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா நம்ம ராஜாவுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் சும்மா ஏனோ தானோன்னு எல்லாம் செய்கிற மாதிரி செய்ய முடியாது. கர்த்தருக்கு செய்கிறதுல ஒரு நேர்த்தி, கர்த்தருக்கு செய்கிறதுல எல்லாமே சரியாக செய்யணும்னு சொல்லி நான் சொல்லலை நாங்கள் பெர்ஃபெக்டான சபைன்னு, ஆனால் நாங்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எங்களில் எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மோசையை வச்சு தான் இவ்வளோ பேர் எடுக்க போகிறேன். ஆண்டவர் அப்படி கேட்டிருந்தாருன்னா நம்மள்கிட்ட நம்ம நோ எலெக்ஷன் மாதிரி போட சொல்லியிருந்தார், அப்படி எல்லாம் நோ தான் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார், அந்த மோசையை தான் எடுத்தார். அந்த மோசையை 40 வருஷம் அரண்மனையில் இருந்து பிறகு அப்படியே எடுத்து கொண்டு போய் போட்டார் எங்கே தெரியுமா, ட்ரைனிங்க்கு, ஆடுகளோட. 40 இயர்ஸ் ஆடுகளோட போட்டார். ஆடுகளை மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆடு மேய்ச்சா நாங்கள் இல்லை தானே யாருங்க. ஆனால் நான் ஒரு ஆடு வச்சுருந்துருக்கேன், நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள, அதனால் கொஞ்சம் தெரியும். ஆனால் ஆடு மேய்க்கிறது ஒன்றும் லேஸ் இல்லை. இங்கே வானா அங்கே போகும், அங்கே வானா இங்கே போகும். பக்கத்து வீட்டிலலாம் போய் தண்ணியை குடிக்கும், பக்கத்து வீட்டுக்குள்ளால் பாஞ்சு போகும், அங்கே போயிட்டு என்னது புல்லை தின்னும், இல்லாத கொள்ளாததெல்லாம் பண்ணும். இத்தனை ஆயிரம் ஆடையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா மோசம் ஒன்றும் அப்படி ஆடு வளர்த்து ட்ரெயின் ஆகணவர் இல்லை. அவர் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவர் 40 வருஷம். இப்போ ஆண்டவர் போயிட்டு ஆடுகள் மத்தியில் போட்டு இப்போ அப்படின்னோடனே அவர் என்னத்தை ஆண்டவர் அவருக்கு செஞ்சாருன்னா பொறுமையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தார். 40 வருஷமாக வச்சு பொறுமை, இதுதான் பொறுமை. இப்படித்தான் நீ அன்பாக இருக்கணும். அது ஓடும், ஆனால் நீ போய் அன்பை அணைக்கணும். கோபம் வரும் தான், ஆனால் நீ போய் அதை அன்பை அணைச்சிக்கணும். அதை திரும்ப நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை திருத்தி மோசே 40 வருஷம் ஆகக்குள்ள ரொம்ப ஒரு சாந்தமான மனுஷனாக மாறிட்டார். இப்போ அந்த கோபம் எல்லாம் மோசைக்கு போச்சு. இப்போ எவன் அடித்தாலும் கணக்கில், எவன் திட்டினாலும் கணக்கில், யார் என்ன பேசினாலும் கணக்கில்ண்டு அப்படியே ஒரு சிலுவையில் அரைஞ்சிட்டு வாழ்கிற ஒரு இடத்துக்கு மோசே வந்து ஒரு அன்பு மோசைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் அங்கேருந்து மோசையை அப்படியே கொணந்து இப்போ இஸ்ரவேல் ஜனத்தை கையில் கொடுத்து சொல்கிறாரு, இப்போ நீ சரியான இடத்துல இருக்க, கூட்டிகிட்டு போ. இந்த மோசையோட கையில் இந்த 40 வருஷம் ட்ரைனிங் இல்லாமல் கொடுத்துருந்தா இஸ்ரவேலில் பாதி பேர் செத்துருப்பாங்க. எங்கே வனாந்திரத்துல அடிச்சே போட்டுருவார். ஆனால் அப்படி நடக்கலை. ஆனால் கொண்டு போய் 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு கொடுத்த பிறகு இந்த ஜனம் எவ்வளவு முரட்டாட்டமான ஜனம்னு நமக்கு தெரியும். கர்த்தர்கிட்ட நன்மையை பெற்றுட்டு கர்த்தருக்கே விரோதமாக பேசுகிற ஜனம். கர்த்தர் தான் அவங்கள போஷித்தார், அவங்கள நடத்தினார், எல்லாமே பண்ணார். ஆனால் அவங்களுக்கு விரோதமாகவே எப்பையும் செயல்பட்ட ஜனம். ஆனாலும் மோசே எப்பயுமே பொறுமையாக தான் இருக்கார். ஆமென். பொறுமையாக தான் நடத்துகிறார். ஆமென். ஆண்டவரே நீங்கள் வரணும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு இந்த ஆண்டவருக்கே ஒரு முறை வெறுத்துருச்சு. எப்படி பாருங்க, ஆண்டவர் நம்ம சொல்கிறோம் பொறுமையிலேயே பெரியவர் அப்படின்னு, ஆனால் அந்த ஆண்டவருக்கே இந்த ஜனம் வெறுத்துருச்சு. அவ்வளவு மோசமான ஜனம். ஆண்டவருக்கே இந்த ஜனத்தை வெறுத்துட்டு ஆண்டவர் அழிக்க போகிறேங்கிறாரு. மோசே சொல்கிறார், ஐயோ வேணாம். எவ்வளவு ஒரு மாற்றம் வந்துச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் ரொம்ப பொறுமையானவர். அந்த ஆண்டவரே இவனுக்கு குழப்பி விட்டானுங்க. அந்த ஆண்டவருக்கே பொறுமையின் சீக்கிரம் அவரே வெறுக்க பண்ணிட்டானுங்க.
ஆனால் அவர்கிட்ட போயிட்டு இவர் சொல்கிறார், ஐயோ வேணாம் 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 பாவம் போவோம் அப்படின்னா நீங்கள் என்ன கொண்டு போட்டுருங்க, என்ன அழிச்சிருங்க, என்ன இல்லாமல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனா கர்த்தர் மோசையை மாற்றினார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிறார், என் அன்பு மகனே மகளே, உங்களை வச்சு நான் ஒரு பெரிய காரியம் செய்யிருக்கிறேன். மற்றவங்க மாறணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் மாற விரும்புங்க. எப்பயுமே நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ஆண்டவரே என்ன மாற்றுங்க, ஒரு சிச்சுவேஷனா, சரி இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி அன்பு கூறுறது, என்னால் அன்பு கூற முடியல ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நடந்து சொன்னது இப்போ கேட்கக்குள்ள, என்னை பற்றி பேசுனது கேட்கக்குள்ள, ஆண்டவரே அப்பா சும்மா இவங்க நடந்து கொள்றதை பார்க்கக்குள்ள, ஆண்டவரே என் கணவன் நடக்கிறது, என் மனைவி நடக்கிறது, என் நண்பர்கள் நடந்து கொள்வது, இந்த ரிலேஷன்ஸ் நடந்து கொள்வது, இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்கிறத பார்க்கல, என்னால் முடியல ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அவங்கள நேசிக்க உள்ளத்தை தாங்க, என்ன மாற்றுங்க, நான் மாறணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா எங்களை வச்சு அவர் ஒரு பெரிய காரியத்தை சேர்க்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கடைசியில் பிதாவை பார்த்துட்டு சொல்கிறார், அதை மட்டும் வாசிப்போம். Matthew chapter 26 verse 39. Matthew chapter 26 verse 39. Matthew chapter 26. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற இயேசுவானவர் விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆக கடவது என்றார். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு இந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன அடிக்க போறானுங்க, முள்முடியை வைக்க போகிறாங்க, கையில் ஆணி அடிக்க போகிறாங்க, என்ன சிலுவையில் அறைய போகிறாங்க, எனக்கு கசையடி கிடைக்க போகுது, என் மேலே துப்ப போகிறாங்க, என்ன நிர்வாணமாக்க போகிறாங்க, எனக்கு இதெல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ இதை என்னை விட்டு அகற்ற முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அமைதியாக இருந்தார்னு பார்க்குறோம். பிதாவானவர் அமைதியாக இருந்தார். இந்த பாத்திரம் நீங்களும் நல்லா இருக்குமேன்னு இயேசு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லைன்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்கார். ஏன்னா நீ இதுக்குள்ளால் போகணும்ப்பா, நீ இதுக்குள்ளால் போய் உன் அன்பை வெளிப்படுத்து, அது மூலமாக கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உனக்குரிய ரிவார்டை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், உங்களுக்குரிய ரிவார்டை நான் வச்சிருக்கிறேன், நீ இதுக்குள்ளாக போய்த்தான் ஆகணும் மகனே அப்படின்னு சொல்லி தேவன் அன்றைக்கு பொறுமையாய் இருந்தார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் ஆண்டவர் அப்படித்தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இயேசு போனாலும் ஒன்றும் நீங்கள் கஷ்டப்படலையே, உங்களை வச்சு யாரும் ஆணி அடிக்கலையே, உங்கள் தலையில் யாரும் முள்முடி வைக்கலையே, யாரும் உங்களை நிர்வாணமாக்கலையே, அந்தளவு ஒன்றும் இயேசு போனாலும் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் அவ்வளவு வேதனையில் நாங்கள் போகலையே. அப்படின்னு சொல்கிறாரு, கொஞ்சம் சகித்துக்கொள்ளுங்க, நீங்கள் மாறணும்னு விரும்புங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, மிகுதியான எல்லாவற்றையும் நான் உங்களுக்காய் செய்வேன்.